அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கோள்கள் வழி அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பிரீஃபாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த மேச ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்கள் இருக்கும், எந்தெந்த கோள்கள் பிரதானமாக ஆக்டிவில் இருக்கும், எந்தெந்த பாவங்கள் பிரதானமாக ஆக்டிவ் பண்ணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். எந்தெந்த பாவங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் பாவமும் 11ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் அப்படின்னம்னால 7ஆம் தொடர்புடைய விஷயங்கள் அநேகமான விஷயங்கள், சுயதொழில் சொல்லலாம், வாழ்க்கை துணை பற்றி சொல்லலாம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பண்ணலாம், அதே நேரத்தில் உங்களுடைய எதிராளிகளை சொல்லலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை சொல்லலாம். 11 7க்கு திரிகோணம் பாவம்ன்றது 11ஆம் பாவம். எப்பவுமே 3 7 11 இயங்குறதுன்றது ஒத்த தன்மையில் அந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். வாங்க நம்ம அந்த காணொலிக்கு போகலாம். பிரீஃபாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த மாதம் இருக்கும், அது தீபாவளி வருது இந்த மாதத்தில், அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேச ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் இருக்கிறது எங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 5ல் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம். எப்பவுமே லக்னாதிபதி மறையக்கூடாது, நல்ல நல்ல ஸ்தானாதிபதிகளும் மறையக்கூடாது. நல்ல நல்ல ஸ்தானம் அப்படின்னம்னாக்கா என்னென்னாக்கா 1 5 9 திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானங்கள். அதாவது 1ன்றது நான், 5ன்றது என்னுடைய மகன், 9ன்றது என்னுடைய தகப்பனார். அப்போ 3 தலைமுறையை இணைக்கக்கூடிய தன்மை உள்ளது தான். அப்போ என்னுடைய தகப்பனார் எனக்காக வாழ்கிறதும், நான் என் மகனுக்காக வாழ்கிறதும், என் மகன் தன்னுடைய மகனுக்காக வாழ்கிறது, இதே மாதிரி டைமென்ஷனில் தான் லைஃப் போய்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் அடுத்தவருக்கு க்ரியேட் பண்ணுறது, அவர் அடுத்த க்ரியேஷன் நடக்கும், அடுத்த க்ரியேஷன் நடக்கும், அதில் டிபெண்டிங் நடக்கும், க்ரியேஷன் நடக்கும். அதாவது சன்னை கிரியேட் பண்ணுவாங்க, ஃபாதரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபெல்லோஸ் தான் லக்னம் அப்படின்றது. இதே மாதிரி லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதோ, 4ஆம் இடத்துல இருக்கிறதோ, 10ஆம் இடத்துல இருக்கிறதோ, லக்னத்தில் இருக்கிறதோ மிக சிறப்பு. அதாவது திரிகோணங்கள் தாண்டி அடுத்து கேந்திரங்கள் 1 4 7 10 இருக்கிறது சிறப்பு. அப்போ ஒரு லக்னம் ராசி அதிபதிகள் இப்போ மேசத்துக்கு யாருனாக்கா செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னோம்னாக்கா 1ஆம் இடம், அடுத்து 4ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடம், அடுத்து 10ஆம் இடம். இந்த 1 4 7 10 இந்த இடத்துல என்னன்னாக்கா 1ஆம் இடத்துல மட்டும்தான் அவர் ஆட்சி பலம் பெறுறாரு, 4ஆம் இடத்துல அவர் நீசம் அடைகிறாரு. அதேமாதிரி 7ஆம் இடத்துல பகை பெற்ற கோளின் சாரத்தில் இருக்க, பகைப்பெற்ற கோளின் சாரம்னாக்கா அந்த 7ஆம் இடம்ன்றது அவருக்கு அந்த ராசி அதிபதி யாருன்னா சுக்கிரன் பகை. செவ்வாய் சுக்கிரன் அப்படின்ற காம்பினேஷன் 7ஆம் இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு இல்லற வாழ்க்கைன்றது பெருசாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஒன்று. அதேமாரி 10ஆம் இடம் அப்படின்றது இந்த இடத்துல சனியோட வீடு, 10ல் திக்பலம் பெறும் செவ்வாய். அப்போ உங்களுக்கான அதிகாரம், உங்களுக்கான ஒரு ஆளுமை தன்மை, உங்களுக்கான ஒரு அரசியல் ரீதியாக அனுகூலமான தன்மையெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடம் உங்களுக்கு என்ன நட்பு பெற்ற நிலையா, பகை பெற்ற நிலையா, அல்லது உச்சம் பெற்ற நிலையா, எந்த மாதிரியான நிலை அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல பகை பெற்ற இடம் தான். சனி செவ்வாய் காம்பினேஷன்னாலே நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுனாக்கா அந்த 10ல் இருக்க செவ்வாய் இருக்கிறது நல்லது, பட் அந்த ஸ்தான அதிபதி சனிக்கு அவர் டெட் அகென்ஸ்ட், சனி செவ்வாய் டெட் அகென்ஸ்ட். அப்போ 4ல் சந்திரன் ஓரளவுக்கு பரவாயில்ல, செவ்வாய் சந்திரன் இணைவு சேர்க்கை எல்லாமே நல்லது, பூமி சேர்க்கை அவங்களுக்கு நிறையா நடக்கும். இந்த இடத்துல 4ஆம் இடத்துல நீசமாகிறாரு, அவ்வளோதானே ஒளி. 4ஆம் இடத்துல நீசம் அப்படின்னா உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வெஹிக்கிள் ஏதாவது வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். நீங்கள் இருப்பீங்க, பட் அவங்களுடைய பினாமி பேர்லையோ, வேறவங்க பேர்லையோ, உங்களுடைய ஒய்ஃப் பேர்லையோ, சன் பேர்லையோ, ஃபாதர் பேர்லையோ, மதர் பேர்லையோ, அல்லது அடுத்தவங்க பேரில் இருந்துச்சுனாக்கா அது நீடிக்கும். அல்லது நீசம் பெற்ற தன்மையில் இருந்தனாக்கா யாருமே பெருசாக, அதாவது அந்த இடம் கைக்கு வாங்கி உடனே விற்று இது மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா அது செய்யலாம். அந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ உங்கள் ராசி அதிபதி யாருனாக்கா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா ராகுவோட சாரத்தில் இருக்கார். ராகு 2ஆம் பாதம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட, அதாவது சுவாதி 2 அப்படின்னா, சுவாதி 2 எங்கே விழும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழும். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தை தான் இயக்க போகிறார். இன்னொன்று 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நினச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும்.
நினச்ச நீங்கள் ஒரு எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் இந்த டைம் அக்டோபர் மாதம் நான் இறங்கலாம், இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக இருக்குது. இன்னொன்று அதில் நீங்கள் இறங்குனீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனா இருந்து அவர் வந்து சுயசாரம் பெற்ற தன்மையில், அதாவது பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம்ன்ற தன்மையில் அவர் பூர நட்சத்திரம் 2ன்றதும் உங்களுக்கு 6ஆம் இடம் தான் இயங்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் தான் இயங்கும். அப்போ நீங்கள் ஜாப் வைஸு நல்ல ஒரு டிரான்ஸ்மிட் இருக்கும். எப்போயுமே 6, 10 இயங்குனாலே வேலை வழி ஒரு மாற்றம், வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த டைம்ன்றது மேஷ ராசி நேயர்களுக்கு புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இப்போ வேலை அப்படின்றது நீங்கள் எதாவது அப்ராட் போய் செய்வீங்கன்னா, அல்லது அப்ராட்லேருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னம்னாக்கா, இந்த இடத்துல 10ஆம் இடத்தை தான் இயக்க போகிறாரு உங்கள் ராசி அதிபதி யார், 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். 10ஆம் இடத்தை தான் இயக்க போகிறாருனாக்கா, அது மினி ஒரு வாட்ரு அண்டு லேண்டு கண்டென்ட் உள்ள மகர ராசி. அப்போ மினினாக்கா அந்த நீரும் நிலமும் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதாவது கடல் சார்ந்த அல்லது ஆற்று படுகை சார்ந்த இது மாதிரி ஏதாவது ஒரு நீர் சார்ந்த பிரதேசங்களுக்கு அருகாமையில் உங்களுடைய பணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகமாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணால் பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று 5, 7 கனெக்ட் ஆனாலே நீங்கள் விரும்புகிறத நீங்கள் வந்து சுயதொழில் செய்யுங்க. ஏன்னா சுயதொழில் அப்படின்றது ஏன் இனிஷியேட் பண்ணுறேன்னாக்கா, இந்த கட்டாயம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னம்னாக்கா, ஏன்னா இன்றைக்கி வந்து யாராக இருந்தாலும் இன்றைக்கி அப்ராடே போகிறாங்கனாக்கா பெருசாக சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி வேணும் அப்படின்றப்ப அயல் நாட்டிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போனதும் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபைன் போட்டு பெனால்ட்டி பண்ணுறாங்க. இந்த இதில் முதன்மையான தன்மையில் இந்தியாவை கண்டு அச்சப்படக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காவோட அந்திம காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னாக்கா அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறத அவங்க ஸ்ட்ரிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாரிஃப் அதிகமாக பண்ணாங்க. அது அப்போ அவங்க தான் சஃபர் ஆவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கூரை மேலே சோத்தப்பட்ட 1000 காக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே வேணாலும் அந்த சரக்குகளை விற்ற முடியும். இப்போ என்னன்னாக்கா அதுக்கு நம்ம ஒபே பண்ணல அப்படின்னதும் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற செக்டார் பீப்புள் என்னன்னாக்கா மூளையை வச்சு சம்பாதிக்கிற செக்டார் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி பீப்புள். இந்த ஐடி பீப்புளுக்கு H1B விசாவில் கையை வச்சோம்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு 1,35,000 இருந்த ஒரு ஃபீஸை இன்றைக்கி 88 லட்சத்துக்கு அதாவது அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து அவங்களுடைய வீழ்ச்சியை தான் குறிக்கும். ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த லோ காஸ்ட்டுக்கு அதே நம்ம வாங்குகிற சம்பளம் லோ காஸ்ட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அமெரிக்காவில் சம்பாதிச்சிங்கன்னா கூட அது வந்து அந்த நாட்டுக்கு அது லோ தான். ஏன்னா அந்த மாதிரி பீப்புள் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு வேணால் நம்ம இங்கே 10,000 15,000க்கு நம்ம இருக்கும். 30,000 40,000 பெரிய சம்பளமாக நினைக்கிறோம். 1 லட்சம் வாங்கினா நம்ம இது கெத்தான் நினைக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சமே ஒரு சாதாரண அங்கே 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறோன்னே இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கோடி ரூபா வீடோ அல்லது 80 லட்ச ரூபா வீடோ 60 லட்ச ரூபா லோன் போட்டு தான் கட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு போக சேமிக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. அப்போ விருந்துக்கு போனவங்க எவ்வளோ நாள் இருக்கலான்றதான் பார்க்கணும் மொழியாக அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னோம்னாக்கா விருந்தாளியாக எவ்வளோ நாள் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்கனாக்கா ஒரு கட்டத்தில் விரட்டி விடுவாங்க. அப்போ தாய்நாட்டுக்கு நீங்கள் திரும்பி வர்றதும் இங்கேயே உங்களுடைய திறமையை காட்டும் பட்சத்தில் இந்த நாடுன்றது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மற்ற நாட்டுகள் வந்து நம்ம இந்தியர்களை புறக்கணிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற சூனியம் தானே ஒழிய நம்மளை அவங்கள எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அறிவுத்திறனும் இருக்குது, செயல்திறனும் இருக்குது, சிந்தை திறனும் இருக்குது, அனைத்து திறனும் இருக்குது. இதனால் மற்ற நாடுகள் வளர்ந்துருக்க ஒழிய இந்தியர் இல்லாமல் ஒரு தமிழர் இல்லாமல் பெரிய நாடுகள் வந்து கிரியேட் ஆகிருக்க முடியாது. இந்த டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்க முடியாது. நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தது நம்ம ஏதோ வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தவங்க மாதிரி வெள்ளை அடிச்சுட்டு நீ கிளம்புன்ற சொல்கிற மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. பட் அதோட ஃபீல் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் போகணும் யூஎஸ் போகணும் அப்படின்னோம்னாக்கா நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தை அதை தள்ளி போகிறது பெஸ்ட்டு. அங்கே இருக்கவங்க கூட நல்ல இந்திய அமைப்புக்கு இந்திய வளர்ச்சிக்கு ஏதாவது உதவுற மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய ரோல் ப்ளே பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் தரும். ஏன்னா இந்த இந்திய கவர்மெண்ட்டுன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்கோப் பண்ணியிருக்கு, நிறையா விஷயங்களில் இனிஷியேட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல 5, 7 தான் 11 தான் உங்களுக்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக இந்த 7ஆம் இடம் அப்படின்றது சுயசொல் சார்ந்தது. 5ன்றது உங்களுடைய சிந்தை செயல்களை சார்ந்தது. சிந்தை அதாவது சிந்தைனாக்கா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ எந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு உள்ளே வந்து நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன்னு கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தை நம்புகிறீங்களோ அது வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா 11ன்றது வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம். அங்கே ராகு தான் இருக்கார் வர. அவரும் உங்களுக்கு
புரட்டாதி 2 அப்படின்றது புரட்டாதி 2 அப்படின்னோம்னாங்க அம்ச ரீதியாக 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போ தொழில் வழி நூதனமான வருவாய் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நேரடி வருவாயை காட்டிலும் மறைமுகமான வருவாய் அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்துல 6ல் சூரியன் புதன் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம். 6ல் மறைந்த புதன் நிறைந்த அறிவு தருவான். அதே நேரத்தில் சூரியன் அப்படின்றது அவர் அஸ்தம் 2 அப்படின்ற கண்டென்ட்டில் தான் இருக்கார். அதாவது அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அஸ்தம் 2 அப்படின்னோம்னாக்கா அஸ்தம் அதுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 9ல் கடல் தாண்டி போகிறது திருப்பி இப்போ ஃபாரினில் இருந்தால் கூட அவங்க திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது அங்கேருந்து வெளியே வேறு நாடு நீங்கள் தான் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அப்ராடுகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணும். அப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க திரும்பி வர்றதுக்கோ இந்த நாட்டில் இருக்கவங்களே வேறு நாடுகளுக்கு வெளிநாட்டில் போய் பயணிக்கிறதுக்கான வாய்ப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்போ அதிகமாகவே இருக்குது. அதனால் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது நடக்கும், சக்ஸஸாக முடியும், அந்த மாதிரி தன்மையில் இருக்கும். திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா 7ஆம் இடத்துல திருமணத்தை சொல்லுது. அப்படின்றப்ப சுயதொழில் 7ஆம் இடத்தை சொன்னோம். இப்போ திருமணம்ன்றது 7ஆம் இடத்தை சொல்லுது. திருமணம் அப்படின்றது 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா செவ்வாய் இந்த ராகுசாரம் பெற்று ராகு 11ல் இருக்கும்போது மறுமண திருமணங்கள் தான் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ முதல் திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்கா அதில் கொஞ்சம் கசப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7 குடை 5ல் இருக்கார் யார் சுக்கிரன். அவர் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா பூரம் சுயசாரம்னாக்கா பூரம் 2 அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கும் ஏன்னா அம்ச ரீதியாக பார்க்குறப்ப பூரம் 2 அப்படின்னோம்னாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்போ அந்த சுக்கிரன்றது 6ஆம் இடத்தை தான் இயக்குறாரு அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் அல்லது உங்கள் மனைவிக்கும் உள்ள டிஸ்பியூட் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது அதன் வழி விவாகரத்து பெறதுக்கான வாய்ப்புகளோ பெறும். எப்போயுமே அவசரப்படக்கூடாது. ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் விட்டாங்க அல்லது கோர்ட்டுக்கு கேஸ் போட்டாங்க அப்படின்னம்னாக்கா உடனே அதை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற மாதிரி நம்ம அவங்க விளக்கு ஏற்றி வச்சாங்கனாக்கா நம்ம தூண்டி விடக்கூடாது. உடனே அதுக்குண்டான காலகட்டங்களை விட்டுறணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இந்த விளக்கு எரியும், எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும், அதுக்கப்புறம் நீத்து போயிடும், தேர்ந்து போயிடும். அதுபோல் அந்த வீரியன்றது குறையிற வரைக்கும் நம்ம சும்மா இருந்தாலே போதும். இந்த இடத்துல ஏன்னா மல்டிபிள் ஆங்கிளில் நம்ம வியூ பண்ண வேண்டியிருக்கு வாழ்க்கையை. ஒரே விஷயத்தை போராடக்கூடாது. தொழிலை போராடிட்டு இருந்தோம்னாக்கா வாழ்க்கையை போராடிட்டு இருந்தோம்னாக்கா இந்த குடும்பத்தை போராடிட்டு இருந்தால் பிள்ளைகளை போராடிட்டு இருந்தால் போராட்டமே நம்ம எந்த திருப்பம் பக்கம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது சூழல் ஏற்படுறோம். அப்போ என்னன்னாக்கா சில விஷயங்களில் லூஸில் விட்ருங்க, அது பட்டால் தானாக எரிஞ்சு கணிஞ்சு நீத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ காமராஜர் சொன்ன மாதிரி தான் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் ஆரப்பட்டோம்னாலே தானே க்ளோசிங் வர்றதுக்கான வாய்ப்பு எண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்படின்றப்ப பிடிக்காத வாழ்க்கையில் நம்ம நீடிச்சு போகலாமா அப்படின்றோம்னாக்க இந்த டைம்ன்றது மறுமணம் ஆல்ரெடி நீங்கள் டிவோர்ஸியாக இருந்தீங்கன்னாக்கா மறுமணத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல டைவர்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னோம்னாக்கா பெருசாக இல்லை. அப்போ பிரிவுனாக்கா அதை நோக்கி பயணமோ அதை நோக்கி ப்ரொசீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது காமாக இருந்தாலே போதும், அதாவது எந்த விதமான ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால விரக்தி வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். எப்போயுமே ஒரு விஷயம் நீடித்த தன்மையில் இருக்காது. அதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு தன்மை இருக்கும், அதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற தன்மை இருக்காது. ஏன்னா ஒரு விஷயம் அந்த நேரம் பெருசாக தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தா சிறுசாக மாறிக்கும். அப்போன்றப்ப நம்ம என்னென்னா எதை நம்ம பெருசாக பார்க்கணும் எதை நம்ம சிறுசாக பார்க்கணும் அப்படின்றப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு பழகி போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அதுவே சாதாரணமாகிடும். பழகலைன்னா தான் அது பெரிய விஷயமா தெரியும். அப்போ பழகாத வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியும். ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் அது உச்சமான பெரிய புனிதமான பெரிய ஒரு நம்ம அறியற்கரிய ஒரு பொருளை அடைஞ்ச மாதிரி தோணும். அதே கைக்கு எந்த ஒரு விஷயமே பொருளை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பொருளோட பெருமையும் அருமையும் தெரியாது. பெருமை அருமைன்றது எதுக்கும் கிடையாது. அது ஒன்று நம்ம அது மேலே வச்சுருக்கிற ஒரு அஃபெக்ஷன் தான். அந்த ஒரு பொருள் மேலே நம்ம தீவிரமான ஈடுபாடு வச்சுருந்தோம் அல்லது தீவிரமான தன்மையில் நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னம்னாக்கா அதில் அதீதமான ஒரு பெருமை தெரியும் நமக்கு. ஆனால் அதை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம், எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்தோம் ஃபஸ்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் உடனே அட்ராக்ஷன் வந்துடும் அவங்க மேலே பார்த்ததுமே. இந்த பொண்ணு அப்புறம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்ததுக்கப்புறம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் ஆக மொத்தம் 90 நாள் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகத்தை பார்க்காம இருக்கிறது கூட நல்லதுன்னு தோணும். அல்லது ஏதாவது சொன்னால் கூட காட்டின ஆர்வம் இருக்காது, 100% இருக்காது, 10% 20% மினிமம் குறையும் அல்லது 80% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா அவங்களுடைய அதாவது அழகோடு நம்ம அணுகணும், அதுக்கப்புறம் குணத்தோடு நம்ம வாழ்கிறோம். அப்படின்றப்ப அழகோடு அணுகிறது அது எல்லாமே அந்த நேரத்தில் மின்மினி பூச்சிகள் மாதிரி தான். அந்த நேரத்தில் அழகாக தெரியும், அதுக்கப்புறம் ஒரு நாள் படுத்து தூங்கி எழுந்திரிச்சோம்னாக்கா எல்லாமே முடிஞ்சு போயிடும், எல்லாமே
தெளிஞ்சும் போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா குணம் தான். அவங்க குணத்தோட தான் நம்ம பயணப்பட போகிறோன்றப்போ நம்ம குணத்தோட அவங்க குணம் மாறுறதுக்கான அதாவது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் ஆளுமைத்தன்மை மிக்கவராக இருப்பாங்க, அவங்க அடிமைத்தன்மை மிக்கவராக இருப்பாங்க. இதுதான் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு போடும் உங்களுக்குள்ள. அதாவது யார் அதிகாரத்தை யார் ஷேர் பண்ணுறது அப்படின்றது மாதிரி, அது யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படின்றது. இந்த இடத்துல கேது தான் உங்களுடைய 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னோம்னாக்கா, நீங்கள் 7ஆம் இடத்துல போய் இருக்காரு செவ்வாய் அப்படின்னோம்னாக்கா, நீங்கள் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அவங்க பெருசாக அதை கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க லேசியாகவே என்ன அதாவது மழை பெஞ்சாலும் எருமைக்கு என்ன கவலையும் கிடையாது. அது பாட்டா போய்கிட்டே இருக்கும். நம்ம தான் ஒதுங்குவோம். எங்கேயாவது மழை கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சா கூட டக்கு டக்குன்னு எங்கேயாவது ஓடி போய் ஒன்றுறதுக்கு இடம் இருக்கா, ஏதாவது குடை கிடைக்குமா, அல்லது நிழல் கிடைக்குமா, அல்லது யாராவது காரில் போயிட முடியுமா அப்படின்றது தான் யோசிப்போம். ஆனால் எருமை வந்து நினைக்காது. அதுபோல் ஊதுற சங்கம் ஊதி வச்சாலும் விடியறப்ப விடியட்டும் அப்படின்ற லெவலில் அவங்க பாட்டா இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பெருசாக கேர் பண்ணாதீங்க. இந்த அக்டோபர் மாதம் இந்த தீபாவளி மாதமாகவும் இருக்குது வேறு. தீபாவளி மாதத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெரிய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஏன்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியும் உங்களுடைய பிஸ்னஸ் வழியும் பெரிய அளவில் அபிவிருத்தியான வெற்றி கிடைக்கும். அதனால் நீங்கள் ஏகமாக ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கான என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதாவது டைம் இல்லைனா கூட நான் பிரச்சனை எடுத்துக்குவேன். பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால் தான் அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றும் இந்த காணொலி வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், நெய்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நீங்கள் மட்டும் ஒரு சில விஷயங்களை கிளாரிட்டி அடைஞ்சால் பெருசு இல்லை. மற்றவங்களுக்கு அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு திரும்ப எடுத்து போடுறீங்க அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தருது, அல்லது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எனர்ஜியும் இயற்கையின் வழி உங்களுக்கு திரும்ப வரும். அது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.